சீடர்களாக சீடனின் மழலையர்களாக வந்து அமர்ந்து சபையோடு தொடர்பு நிலை கண்டு அற்புதமான நல்லாசிகள் சற்சங்க நாளிலே முதல் நிலையாய் பெற்று பஞ்சபூத ஆற்றலின் நீராற்றல் தவழ்ந்தோடும் அத்தலத்தில் பெற்ற முதலாசி நல்லாசியாய் அவ்வாசியின் தொடக்க நாளாக நல்நாளாய் தொடங்கிய அவ்வாசிகளின் தொடர்ச்சியாக சூட்சம ஆசிகளோடு இயல்பு நிலை ஆசிகளையும் பெற்று வரும் அமைதியின் அழகன் என்ற நாமம் தாங்கிய சீடனே, உமது இல்லாளுக்கும் மழலையர்க்கும் அருள் பொங்கும் அற்புதமான திருமுருக வடிவமாய் நிற்கும் மழலையர்களுக்கும் யாம் அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி நட்பு நிலையோடு நல்நிலையோடு இருவரும் ஒன்றாக பிரபஞ்சத்தில் பிரவேசித்து இகலோகத்தில் வருகின்ற இடர் இன்னல்கள் எத்தகைய இடர் இன்னல்களாக இருந்த பொழுதும் அவற்றையெல்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்து பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு இதுபோல் இன்முகமாய் புன்னகையினை எந்நகைக்கும் ஈடில்லா புன்னகையினை நீர் சுமந்து வரும் அற்புதமான அந்நிலையை தொடர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி உடல் உபாதைகள் சரீர நிலையிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு நல் சரீரம் தாங்கி பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டிருக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமான அருள் கடாட்சத்தோடு குபேர நிலை பெற்று அருளோடு வளர்வதற்குரிய மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சத்தையும் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சீடனே. தாயின் குணம் கொஞ்சமாவது மழலைக்கு வந்து சேரும் அல்லவா? பயப்படுகின்ற அச்சப்படுகின்ற குணம் தாயின் குணம் சிறிதளவாவது மழலைக்கு வந்து சேரும். அத்தகைய நிலையையும் சிறிதாக மாற்றி அருளாற்றலோடு நீர் இல்லத்தில் வைத்திருக்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபை திருநீற்றினை அணிந்து புனைந்து அற்புதமாக துயில் கொள்ள செல்கின்ற பொழுது எத்தகைய அச்சமும் இல்லாது வருகின்ற சப்தம் அனைத்தும் சித்த சப்தங்களாய் இல்லத்தில் இவள் காண்கின்ற சப்தங்கள் அனைத்துமே சித்த சப்தங்களாக மாறுகின்ற தன்மைதனையும் அகத்தியன் யாம் வலியுறுத்தி காணும் நிலையெங்கும் அகத்திய நிலையே சித்த நிலையாக அவன் கண்களுக்கும் சித்தர்களை உணராத நிலையிலும் அவன் கண்களுக்கும் காட்சிகள் கொடுத்து உம்மிடம் பகிர்கின்ற நல்லாசியையும் வழங்கி நீர் எதற்கும் இனி அச்சப்படக்கூடாது அகத்தியன் யாம் உன் தாத்தா உமக்கு அறிவுறுத்துகின்றோம். உமை பேத்தியாக தத்து எடுத்த உமது தாயினுடைய அவாவிலிருந்து யாம் ஆசி வழங்குகின்றோம். மழலையே, தாத்தா சொல்வது புரிகின்றதா உமக்கு? என் நிலையிலும் தாய் தந்தையர் உடன் இருக்கின்ற பொழுது எத்தகைய அச்சப்பட தேவையில்லை. தாய் தந்தையரோடு உள்ளுக்குள் சிவமகா வாழைச்சித்தன் குடியிருக்கின்றான். நீர் வணங்குகின்ற திருமுருகன் குடியிருக்கின்றான். உமது இறைவன் ஆண்டவன் யாரென்றால் நீர் யார் பேரை கூறுவாய்? அகிலாதேவி, சத்திகாதேவி. உம் குலதெய்வத்தையே பிரதான தெய்வமாக உன் அடி ஆழ்நிலை மனதில் ஏற்றிருக்கின்ற பொழுது உமக்கு ஏன் அச்சம்? குலதெய்வமே அத்தேவியாக உள்ளிருந்து வழிகாட்டும் நிலை கொன்ற ஆசிதனை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம். அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம். அகத்தியனை உமது பாட்டனாக முப்பாட்டனாக ஏற்றிருக்கும் நிலைக்கு அந்நிலையிலிருந்து யாம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அகத்தியன்